அடுத்த நிகழ்வாக சிந்தனை உரை. இன்றைய சிந்தனை உரையில் பிரபஞ்ச காந்த சக்தியை நம்முள் பெறும் கலை என்ற தலைப்பில் பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இந்த இனிமையான மாலை போதலே வீடியோ பிளீஸ். அருமையான ஒரு தலைப்பு. ஆனந்த யோகத்திலே இன்றைக்கு சிந்தனை விருந்தாக பிரபஞ்ச காந்த சக்தியை நாம் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். அன்பு உள்ளங்களே, இதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஜீவகாந்தம் வான்காந்தம் என்று பிரித்து பேசுகின்றார். ஆக மொத்தத்துல காந்தம் என்னவோ ஒன்றுதான். அப்படி முழுமையான அந்த ஒரு சிறப்பான காந்த ஆற்றலை நாம் நல்ல வகையிலே பெற்று ஓய்வு பெற வேண்டும் என்ற நோக்கிலே முந்தையோர்கள் முறைப்படுத்தி கொடுத்தார்கள். அதையெல்லாம் தவ நெறி என்று சொன்னார். தவம் செய்தல் என்று சொன்னால் அதனை யோகம் என்றும் சொல்லலாம். யோகம் என்கிற போது யோக் என்ற வார்த்தைக்கு பொருள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த வார்த்தை இருந்தது. யோக் என்றால் ஒன்றுதல் என்று பொருள். ஒன்றுதல் என்றால் எதனோடு ஒன்றுதல் என்பது. அன்பு உள்ளங்களே, நாம் எல்லாம் சித்தாகாசமாக, மனமாக, உயிராக, சிறிய பின்னமாக அமைந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிலையிலிருந்து பேராற்றல், அது பிரபஞ்சம் அல்லது வான்காந்தம் என்று சொல்லக்கூடியது, அது எங்கு நிறைந்துள்ள ஒரு பேராதார சக்தி. அது இந்த பிரபஞ்சகாந்த சக்தியை ஒன்றுபடுத்திக் கொள்வதா யோக் என்பது. எதனை எதனோடு இணைத்தல் என்பது, நாம பின்னமா இருக்கும், சிறிய ஆற்றலாக இருக்கும். அப்ப நமக்கு நிறைய தேவைப்படுது. அது வேணும், இது வேணும், எதை அடையணும், வாழ்க்கையில எத்தனையோ அடைதல்கள், தேடுதல்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துல ஒரு சிறப்பானதொரு பயிற்சி முறை அங்கே தேவை என்று கண்டார்கள் முந்தையோர்கள். அதைத்தான் நோன்பு அல்லது தவம் என்று சொன்னார். ரிஷி முனிவர்கள்லாம் தவம் செய்வாங்க. தவம் நமக்கெல்லாம் ஆகுமா என்ற ஒரு கேள்வி இருந்த காலம் உண்டு. என்று சொன்னா, உலகியல் வாழ்க்கையிலே சென்று அமைவதற்கு முன்னதாக இத்தகைய பயிற்சிகள் எல்லாம் நம்மை உயர்த்தக்கூடியது, இணைக்கக்கூடியது. அப்ப அந்த இணைப்பு பெறும் கலை தான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அன்புள்ளங்களே, இப்ப ஒரு சின்னஞ்சிறிய பானையிலும் தண்ணீர் வைத்திருக்கிறோம். கடல்லையும் தண்ணி இருக்கு, ஆத்துலையும் தண்ணி இருக்கு. ஆனா அது அகண்டமான நீர்ப்பரப்பாக இருக்கிறது. இது பானையில் இருக்கிற தண்ணி கண்டப்பட்டதாக இருக்கிறது, எல்லை கட்டியதாக இருக்கிறது. இப்ப இந்த நிலையை அகண்டாகாரமாக்குறது தான் தவம், வேற ஒண்ணும் இல்லை. அகண்டாகார பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குதையோ சேரவாரீர் ஜகத்தீரே என்று பாடுகிறார்கள். அவ்வளவு பெரிய வெள்ளம் அங்க இருக்கும்போது பாரதியார் கூட பரசிவ வெள்ளம்னு பேசியிருக்காங்க. நம்ம பாரதியாரை பற்றியும் ஒரு தலைப்பு பேசியிருக்கிறோம். ஆகையினால அவரும் அதை பெரு வெள்ளம் என்று சொல்லுகிறார், பேராற்றலை.
அப்பேற்பட்ட பேராற்றல் அங்க இருக்கும்போது இதை கூட ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, ஆத்தோட போற வெள்ளத்தை அது என்ன அம்மா குடி ஐயா குடின்னு அனுமதி வாங்குறதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா, உடல், புலன்கள், கருவிகரணங்கள், இந்த மனம் என்ற ஒரு கருவியை வச்சுட்டு என்னென்னவோ குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மனம் தான் இங்க தடையாக இருக்கிறது. மனமும் எண்ணமும், அந்த எண்ணம் அதன் வழியே ஓடுகின்ற ஓட்டமும் நமக்கு பழகி போய் இதுதான் எனக்கு பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னு இங்க ஏற்கனவே ஒரு பிக்சேஷனுக்கு வந்துடுறோம். இப்ப இந்த பிக்சேஷன் என்ன பண்ணுது, நம்மள இடையூறு பண்ணுது. இந்த பிக்சேஷன் என்ன பண்ணுது, நம்மை இடையூறு செய்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, அது அந்த எல்லையை விட்டு விலகினா எனக்கு துன்பம்னு நினைக்கிறோம், இப்படி இருந்தா எனக்கு சௌக்கியம்னு நினைக்கிறோம். அப்ப எது கம்ஃபர்டபுள் ஜோன், எது கம்ஃபர்ட் இல்லைன்னு நாம பிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க நம்ம மைண்ட்ல, இதுதான் இப்ப எல்லா வம்புக்கும் காரணம். அதற்கு ஏற்புத்தன்மை, அதாவது அடாப்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவை. அதாவது தக அமைவு என்று சொல்லுவார்கள். அடாப்டபிலிட்டிக்கு இன்னொரு வார்த்தை ஏற்புத்தன்மை அல்லது தக அமைவு. பிளெக்சிபிலிட்டி, இருக்கிற இடத்துல நான் சௌரியமா இருந்துக்கிறேங்க, ஃபீல் பண்ணிக்கிறேங்க நான் அப்படின்னு சொல்லும்போது அது வேற. எனக்கு புது இடமாச்சுங்களா, தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க, அது வேற தானே. அப்படி இந்த ஒரு எல்லை கட்டிய மனம்தான் தடை. அதனால்தான் மனம்தான் மாயை, இம்மாயை மயக்கம் மனம் மாய தான் மாயும், வேறொன்றும் போக வேண்டாங்கிறாங்க. அப்போ மனம்தான் இங்க தடையாக இருக்கிறது. இந்த மனதை வெற்றி கொள்வதற்கு என்ன ஆகணும்னு சொன்னா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிராற்றல் இயக்கம் அது புலன்கள் மூலமாக செலவாகிறது மட்டுமே தானே இன்பம்னு நினைச்சு அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள் ஜோன்னு தேடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த தேடுகின்ற நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, முதல்ல தன்வயத்துக்கு மாற்றம் பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் புலன்களை பொறுத்தவரையில அதனுடைய உச்சபட்சம் அதுதான் சௌரியம் நினைக்குது. புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று மகரிஷி அவர்கள் பாடுகிறார் இல்லையா? புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம். அப்ப இதுதான் எல்லை கட்டிய. இப்ப அன்பர்களே, மனதை திசை திருப்ப சொன்னாங்க பிரத்யாகாரத்துல. எங்க? புருவ மத்தியில. மனிதா, உன்னுடைய மனம் எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை அப்படியே டைவர்ஷன் மாத்தி இங்க நெல்லுன்னு சொன்னதுதான் பிரத்யாகாரம். புற விஷயங்களில இயங்கக்கூடிய மனதை உள்ளே திருப்பி இங்க நின்று பழகிறது யோக் ஒன்றுதல். நண்பர்களே, முதுகுத்தண்டினுடைய இறுதி பகுதியில இருக்கக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடியது முதல் ஆதாரம் என்று அறிவோம். அப்படி முதல் ஆதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் குறியை குறிக்கும், மணிபூரகம் தொப்புளை குறிக்கும், அநாகதம் நெஞ்சு மையத்தை குறிக்கும், விஷுக்தி தொண்டை மையத்தை குறிக்கும், ஆகினை புருவ மத்தியை குறிக்கிறது. இப்ப இந்த 6 ஆதாரங்கள்ல படிப்படியாக நின்று தியானம் பண்ணா என்ன நன்மைங்கிறதே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆதாரங்களையும் ஊன்றி நிக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுக்குரிய நம்முடைய பொறுப்பு முழுமையான அதுக்காக நாம நேரத்தை ஒதுக்கி செய்யணும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, அந்த நாள்ல முனிபுங்கவர்கள் காட்டுல போய் தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ரமணர் கூட திருச்சூழிலிருந்து திருவண்ணாமலை போய் அங்க எல்லாருடைய தொந்தரவு, வெளியாள்களுடைய தொந்தரவு தாங்க மாட்டாம
சின்னஞ்சிறு பாலன் 14 வயதுல அந்த பாதாள லிங்கத்துக்கு பின்னாடி போய் உட்கார்ந்தவர் தான் என்ன ஆச்சுன்னு தெரியாது பல காலம். புத்து வைக்கிற அளவுக்கு. இப்ப அந்த அளவுக்கு தவம் பண்ணா என்ன நன்மைங்கிறது பகவானுடைய லைஃப் ஹிஸ்டரியில நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு தவம் நாம எடுத்துக்கொண்டா என்ன நடக்குங்கிறதை நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல்வேறு பயிற்சிகளின் மூலமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆம் அன்பர்களே, இந்த நாமே எழுப்பிக் கொள்வதற்கான பயிற்சி முயற்சியில பலர், எனக்கு கூட ஒரு திருவள்ளூர்ல இருந்து ஒரு அன்பர் பேசினார். நான் முறையா எந்த பயிற்சியும் எடுக்கலைங்க. ஆனா அவர் சொன்ன அனுபவங்கள்லாம் ரொம்ப பக்காவா இருந்தது. ஆகினை, துரியம் இதெல்லாம் பக்காவா இருந்தது. அவர் என்னுடைய உரையை கேட்டு அந்த இடத்துல கரெக்டா நீங்க சொல்லியிருக்கீங்கயா அப்படின்னு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தார். அப்ப இந்த நிலைகளிலே நின்று முயல முறையாக குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாத போது என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு மையங்கள்ல ஆற்றல் தேங்கி போகும். அப்ப அதை சமன் செய்வதற்கு தண்டுவட சுத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். நம்ம பல்வேறு தவமுறைகளை இன்றைக்கு சிந்திப்பதுதான் தலைப்பு, சிந்தனை விருந்தும். சரியா? ஆனா தவம் ஒழுங்கா பண்ணணும். தவம் 2 செய்யணும். அதை தவிர வேறையே வேலையே இல்லைன்னு நம்ம அந்த அளவுக்கு அதுல நிக்கிற போதுதான் அதனுடைய முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டியது. அன்பு உள்ளங்களே, அப்ப இந்த ஆற்றலை கொண்டு மேலே துருவமதியில நிறுத்துறது மட்டுமல்ல, நம்ம துரியம்னு சொல்றோம் இல்லையா, 7வது மையம், அத இன்னும் குறிப்பாக உள்ளுணர மனோன்மணி தவம்னு ஒரு தவம் கொடுத்திருப்பாங்க மகரிஷி. மனம் கூட்டல் உள் கூட்டல் மணி. அப்ப மனம் உள் சென்று மணியாக உறுதி பெற்று ஒளிருகின்ற நிலை. அதுதான் ஒரு கவியில கூட வரும். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு. உண்ணாக்கு மேலேறி 9மை கண்டவர்க்கு கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று பாடியிருக்கிறார்கள் சிதர் பாடல்கள். அப்ப அந்த உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல அதை மனோன்மணி தவமாக மகரிஷி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகினை மனோன்மணி, பிடரிக்கண் இல்லையா, அல்லது காவடி தவம் என்று கூட கொடுத்திருக்காங்க. ஆகினை, துரியம், பிடரிக்கண், பிடரிக்கண், துரியம், ஆகினை. சரி, இப்ப அடுத்த ஒரு தவம் என்ன அப்படின்னு கேட்டா, முக்கியமானது என்னமோ இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்க்கைக்கு அவங்க டென்ஷன் இன் மை லைஃப், எப்ப பார்த்தாலும் போராட்டமே ஓடிக்கிட்டு இருக்கே, என்னுடைய இந்த போராட்டங்களிலிருந்து மீட்சி வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அப்ப அதற்கு ஓய்வு தர மறுத்துடுறாங்க செல்கள் முதற்கொண்டு. நம்ம பாடி செல்ஸ் பூரா எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். ஆனா எப்போதுமே எனர்ஜிய புலன் மூலமாக செலவு நிலையிலேயே வைத்திருந்தா அது இன்ப மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்காது. நான் முதலே சொன்னேன், புலன் வழி உயிராற்றல் செலவழிவதுதான் இன்பம்னு நினைக்கிறோம்னா அதுதான் மயக்கம். புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம்னு சொல்லி வரையறை கொடுத்தாரு. அப்ப இன்பத்தை தேடுறது தப்பா ரைட்டா? இப்ப சொல்லுங்கப்பா. இன்பத்தை தேடுறதும் தவறுதான். இன்ப நாட்டமும் தவறே, வேற ஒன்று. புரியுதுங்களா? அப்ப தன்வயமாக அமைதியாக இருக்கிற போது ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அதை நித்தியானந்த தவமாக இப்ப ஏற்று இல்லையா? இன்னொரு தவம் நித்தியானந்த தவம். பாருங்க, அப்ப மூச்சை இழுத்துக்கொண்டே மேல போறதும் விட்டுக்கொண்டே கீழே வர்றதும் நம்முடைய ஆற்றலை உடல் முழுவதும் பறை உணரக்கூடிய ஒரு அருமையான தவம் நித்தியானந்த தவம் இல்லையா? அப்ப இப்ப நம்ம உடம்புல செல்களுக்குள்ளே உயிராற்றல் இருக்கிறது என்பதிலே ஐயப்பாடு இல்லை. ஆற்றல் இருக்கிறது.
ஆனா ஆற்றலை நாம நமக்குள்ள திரும்பி பார்க்கறது தான் கடவுள் என்று சொன்னாங்க. ஆனா நாம நமக்குள்ள திரும்பி பார்க்காம கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புறந்தேடி போயிட்டே இருக்கும். புறந்தேடி போடுகின்ற ஆளெல்லாம் கூப்பிட்டு தவம் பண்ணுங்கன்னு கொடுத்து இந்த மனோன்மணி தவம், நித்யானந்த தவம், தண்டுவட சுத்தி. இப்ப நான் சொன்னது போல இன்றைய நவீன வாழ்க்கையில நேரம் இல்லைன்னு ஓடுறாங்க இல்லையா? இப்படி ஓடிட்டு இருக்கிற ஒரு மக்களுக்கு முதல்ல அந்த நம்ம உடம்பு செல்கள்லாம் எப்பவும் விழிப்புணர்வுலையும் ஒரு ஓட்டத்திலையும் இயங்கிக்கிட்டே இருக்க, அதுக்கு இயற்கை தந்த வரப்பிரசாதமாகிய தூக்கத்தை கூட ஒரு மனிதன் சிறப்பா பயன்படுத்திக்கிறதுக்கு தவறிடுறான். சரியா? நான் நினைச்சப்ப படுத்து தூங்குவீங்க, அப்புறங்க அது 12:30 கூட ஆகும் அப்படிங்கிறார் ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டா. இப்ப இயற்கையினுடைய வரப்பிரசாதமாகிய தூக்கத்தை இங்க மறுத்து விட்ட மனிதன் அப்ப என்ன ஆயிடுறான்? காலையிலயும் பறக்க பறக்க ஆபீஸ் ஓடிடுறான். டென்ஷன் இன் தி லைஃப். அதுக்கு தான் சவாசனம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. உடற்பயிற்சியினுடைய கடைசியில கூட ஆசனங்களினுடைய முறைதான் அது. யோகாசனங்கள் பலது இருக்கு இல்லையா? அதுல ஒண்ணுதான் சவாசனம்ன்றது. என்ன கேட்டா, தவம் எடுத்தவங்க எல்லாருக்கும் எப்படி சாந்தி தவம் வாரத்துல ஒரு நாள் கட்டாயம் செய்யணும் 3 வேளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு நாள் மாலை, மறுநாள் காலை, மறுநாள் இரவு 3 வேளை சாந்தி தவம் கட்டாயம் பண்ணணும். என்ன காரணம்? அன்பு உள்ளங்களே, இப்ப ஆற்றலை எப்போதும் செலவுலயே போட்டு வச்சிருந்தா எப்படி? கொஞ்ச நேரம் அந்த மின்கருவிக்கு என்ன பண்ணிடுறோம்? சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்துறோம். அது மாதிரிதான் சவாசனமும் சிறப்புடையது அன்பர்களே. புலன் வழி உயிராற்றல் செலவழிவது இன்பம் என்று உணர்ந்த மயக்கத்தினால் உயிரானது பார்க்கிறது மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கறது மகிழ்ச்சியா இருக்கு, நுகர்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது, துய்க்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது, ருசிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று செய்கிறது. இப்ப இதுல அளவு முறை வேணுமா இல்லையா? அப்ப அந்த துய்ப்பிலே அளவு முறையை கடைபிடிப்பதற்கு புலன்கள்ல ஒரு ஃபியூஸ் கேரியர் வைக்கலாமா? அதுதாங்க பஞ்சேந்திரிய தவம், வேற ஒண்ணும். அப்ப புலன்கள் மூலமாக உயிராற்றல் செலவழிகிறதுல ஒரு கான்சியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வை தரதான் பஞ்சேந்திரியங்கள். மெய் என்ற உணர்வின் மீது தவம் என்று சொல்லுகிற போது உச்சி முதல் பாதம் வரையில உடல்ல உள்ள தோல் பரப்பை நினைந்து தவம் செய்யும். அதே போல வாய் என்கிற போது வாயின் உள்ளும் புறமும் நாக்கும் மேலெண்ணத்திலே வைத்து தவம் செய்கிறது. சுவை உணர் கருவியாகிய அந்த நாக்கு இப்ப என்ன ஆகுது? இந்த விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தினாலதான் உண்பதில அளவு முறை மீறி போகுது. சிலருக்கு அளவு இல்லாம சாப்பிட்றாங்க. அப்ப அந்த ஒபிசிட்டின்னு சில பாதிப்பெல்லாம் வருது, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப போதும்னு அது எச்சரிக்கை கொடுக்கணும், ஒரு அலாரம் அடிக்கணுமா இல்லையா? வயிற்றுக்கு போதும்பா, அளவோட போடுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். ஆனா இது கேட்கறது இல்லை, இந்த நாக்கு என்ற உணர்வு அதை கேட்கறது இல்லை. அப்ப இதுக்கு ஒரு எச்சரிக்கை அலாரம் வைக்கணுமா இல்லையா? அதுதாங்க நாக்கின் மீது மனம் வைத்து செய்யும் தவம். இதே மாதிரி மூக்கின் மீது, இதே மாதிரி செவிப்பறைகளின் மீது, கண்களின் மீது. இப்ப பாருங்க, பஞ்சேந்திரியங்கள்ல தவம் செய்ய 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 பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய செல்களினுடைய கட்டமைப்பெல்லாம் என்ன ஆகுது? நான் இருக்கேன், நான் எப்படி இயங்கணுமோ அப்படி முறையா இயங்கணும். அப்படி முறையா இயங்குறதுக்கு உரிய ஒரு விழிப்புணர்வை தருவது இந்த பஞ்சேந்திரியத்தை. சரிங்களா? இத பண்ண பண்ண என்னாச்சு? இப்ப நான் அளவு முறையா இருக்கணும்,
எதுல அளவு முறை மகரிஷி கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்கா? உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5லயே அளவு முறை கூடினாலும் கேடு, குறைந்தாலும் கேடு. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இது எது வேண்டுமானாலும் அளவு முறை மீறும் போது மாறும்போது எழும் பொருத்தமில்லாத உணர்ச்சி தான் துன்பம். துன்பத்துக்கு காரணம் தெரிஞ்சு போச்சா? இப்ப இன்பமா இருக்குன்னு மட்டும்தானே தெரிஞ்சிருக்கிறோம், புலன் இன்பத்தை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறோம். அப்ப புலன்ல அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா இப்ப அவ்வளவுதான் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைய தானோ அதை அலாரம் அடிச்சு சொல்லி கொடுக்கும். அதுதான் இந்த சிறந்த பஞ்சேந்திரிய தவத்துடைய சிறப்பு. அன்புள்ளங்களே, இப்ப பஞ்சபூத தவம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் எவை? மண், நீர், நெருப்பு, காற்று, விண். இப்ப மண்ணுக்கு அடிப்படையா எதை கருதுறோம்? பூமி தான் வாழறோம், அந்த பூமி பரப்ப. அடுத்தது நீருக்கு எடுத்துக்காட்டா கடல் பரப்பை நினைக்கிற பெரிய வாஸ்ட் வயடு விரிந்த கடல் பரப்பை கருது. அப்புறம் வெப்பம் மற்றதெல்லாம் சிறியது. ஆனா பூமியினுடைய மைய பகுதியில பாருங்க, பெரு நெருப்பு கனல் ஒன்று இருக்கிறது, வல்கனோஸ், எரிமலை மூலமா வெளியே வருது இல்லையா? அப்ப அந்த பெரு நெருப்பை கருதுகிறோம். இப்படி காற்று, விண் என்று கருதுகிற ஒவ்வொன்றும் நாமும் அதுவும் சமயம் பண்ணிக்கிறோம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். என்னங்க தவத்துல என்ன பண்றோம்? அந்த பஞ்சேந்திரிய பஞ்சபூதங்களோடு நாம ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டா, நானும் கெட்டி பொருளாக இருக்கிறேன், நீர்மை தன்மையோடு இருக்கேன், வெப்பம் எனக்குள்ள இருக்கு, காற்றும் இருக்கிறது, விண்ணும் இருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய விண், காற்று, வெப்பம், நீர், மண் இவை கெட்டி பொருள் வரை இது உலகிலும் இருக்கிறது. இப்ப அந்த விரிந்து பறந்த கடல் பரப்பை கருதும் போது நாம என்ன பண்றோம்? நம்ம கடலையும் நம்மையும் அந்த நீரோடு நம்மை ஒன்றுபடுத்தி கொள்கிறோம், சமயம் செய்து கொள்கிறோம். வேற ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நான் உன்னை மதிக்கிறேன், நீ என்னை மதித்து போற்றி காப்பாயாக என்று சொல்ற ஒரு அக்ரிமெண்ட். இதே அக்ரிமெண்ட் எங்க வருது பாருங்க? பஞ்சபூத நவகிரக தவம். சரியா? நவக்கோள்களுடைய பாதிப்பு நமக்கு உடம்புல உண்டா இல்லையா? உண்டு. ஏன்னா இப்ப வியாழன் பொன்னிறமான கதிர்கள் மூளையோடு தொடர்பு, சூரியன் ஆரஞ்சு நிறமான கதிர்கள் எலும்புகளோடு தொடர்பு, சந்திரன் வெள்ளை நிறமான கதிர்கள் இரத்தத்தோடு தொடர்பு. அப்ப ஒவ்வொரு தாதுக்களோடவும் இந்த 7 கோள்களினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு பாதிப்பு உண்டுங்கிறத முந்தையவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதை என்ன பண்ணிடுறது? சமயம் செய்து கொண்டுதான், நம்மோடு ஒன்றுபடுத்தி கொண்டுதான், வேற ஒண்ணு. அப்ப எங்கும் இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள் அல்லது எங்கும் இருக்கக்கூடிய புதனுடைய பச்சை நிறமான கதிர்கள் நமக்கு ஒத்ததாக அமையட்டும், இந்தந்த உறுப்புகளோடு இந்தந்த பகுதியோடு தாதுக்களோடு தொடர்பு கொண்டு நம்மை வழிநடத்தும்னு நாம சங்கல்பம் செய்ய 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 இந்த எண்ணத்தில் வலு மிகுகிறது போலவே வேவ்லெங்க்ஸோ அமைஞ்சு போகும். புரியுதுங்களா? அதுக்கு தாங்க இத்தனை தவம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எத்தனை தவம் பார்த்தோம்? பனோன்மணி தவம், தண்டுவட சுத்தி, நித்யானந்த தவம். ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த நித்யானந்த தவம் தான் புத்தருடைய விபாஷனாவிலையும் உச்சி முதல் பாதம் வரையில நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களையும் கூர்ந்து உள்ளுக்குள்ள கவனிக்கிற போது அந்த செல்கள்ல உள்ள வினைப்பதிவுகள் எல்லாம் நீங்குகிறது. அது சமணருடைய ஆழ்காட்சி தியானத்திலையும் அதே தான். உள்ள ஒவ்வொரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்றையும் நுணுகி 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 ஊன்றி கவனிக்கிறது. அப்ப அதுதான் தவம், வேற ஒன்றும். அதை ஒன்றி கவனித்தல். ஒன்றி நிற்றல்னா
இப்ப அன்பர்களே, இந்த பஞ்சபூதங்களை பார்த்தோம், நவக்கோள்களை பார்த்தோம், இங்க இருக்கிற சிஸ்டத்தையும் பார்க்கிறோம். என்ன இதுல ஒரு பெரிய ரகசியம் அமைந்திருக்கிறது இந்த தலைப்புல அப்படிங்கிறதே இப்ப சிந்திப்போம்னு சொன்னா, இது எல்லாமே நாம பார்க்கறது எல்லாம் அணுக்களுடைய திரட்சி தானே. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள். அணு ஆட்டம் அப்படின்னு சொன்னா, அணுனுடைய மையத்துல என்ன இருக்கு? ஒரு மையக்கரு ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மையக்கருங்கிறது என்னன்னு கண்டவங்க தான் சக்தி, எனர்ஜி, ஆற்றல், இயக்கம், சக்கரம், சுழற்சி என்று சொன்னாங்க. இதே சுழற்சி உடல்ல உள்ள செல்களுக்குள்ளேயும் புறமாக இருக்கக்கூடிய பூத பௌதீக பொருள்களுக்குள்ளேயே ஒவ்வொரு அணுவுலையும் உள்ள என்ன இருக்கு? மையக்கரு இருக்கு, இயக்கம் இருக்கு. அதே போல பேரியக்க மண்டலத்தை விரிந்து பார்க்கிறோம். அங்க ஒவ்வொரு கோள்களும் அதனதன் சுற்றுவட்ட பாதையில முறையாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் தானே, இல்லையா? அப்ப பூமி தன்னைத்தானே சுத்துது, சூரியனை சுத்தி வருது. சந்திரன் தன்னைத்தானே சுத்துது, பூமியை சுத்தி வருது. இது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது. அதை அப்படியே சோலார் ஃபேமிலின்னு சொல்றோம். இப்ப அங்கும் சுழற்சி, அணுவுக்குள்ளேயும் சுழற்சி, நமக்குள்ளேயும் உள்ளே நுணுகி கவனிக்கிற போது இந்த இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மௌனம் ஆகும் என்று கண்டார்கள். இந்த மௌனத்தோடு அலை கரைகிற இடத்த காந்தம் அல்லது கரைசல் என்று சொன்னார். அதை வேதான் என்று கூட குறிப்பிட்டு நம்ம பார்த்தோம். காந்த தத்துவத்துல அதையெல்லாம் அழகா மகரிஷி நமக்கு விளக்கி இருக்கிறார். அப்ப சுத்தவெளி சுழலலை விரிவலையாகி அந்த விரிவலை மீண்டும் இந்த சுத்தவெளியோடு கரைகின்ற நிலை இருக்கிறது பாருங்கள். அந்த நிலைதான் இறைநிலையோடு நம்மை இணைத்து கொண்டு ஒன்றுபடுகின்ற இடம் அது. ஆகினாலதான் அன்பர்களே, இந்த பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத தவம், நவகிரக தவம், இப்படி எடுத்துக்கிட்டா பிரணவ தவம், சரிங்களா? பிரணவத்துல சூட்சுமமாக விரிதல், உடல் அளவுக்கு விரிகிறது, 3 அடிக்கு விரிகிறது, அரை அளவுக்கு விரிகிறது, வீடு அளவுக்கு விரிகிறது, நகர அளவுக்கு விரிகிறது, ஊரளவுக்கு விரிகிறது, நாடளவுக்கு விரிகிறது, உலகளவுக்கு விரிகிறது. இப்படி அந்த விரிதல் என்பது மனம் பயில 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 மனம் ரொம்ப விரிகிற போது என்ன ஆயிடும்னா அந்த வெளியோடு ஒன்றுபட்டு விடுகிறது பாருங்க. அப்ப பிரணவதவத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அந்த வைப்ரேஷனை ஊன்றி கவனிக்கும் போது வைப்ரேஷன் நில் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல கொண்டு போய் நம்மளை நிறுத்தி வச்சிடும். அப்ப இத பிரணவதவத்திலையும் கொடுத்தாங்க. இப்படி அன்பு உள்ளங்களே, எத்தனையோ தவமுறைகளை கொடுத்தாங்களே, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் இல்லையா? எத்தனை தவமுறை இப்ப பார்த்தோம். ஆனா இவ்வளவு தவமுறைகள்லையும் நாம் அந்த அளவுக்கு ஒன்று நின்றோமா என்பதுதான் நம்முடைய முதல் கேள்வியாக இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், விதவிதமான தவங்களை செய்யறதைய ஒரு ஆர்ட், ஒரு கலையாக்கிட்டோம், அல்லது பயிற்சி ஆக்கிட்டோம். வேற ஒண்ணும் இல்லை. இப்போ கோயிலுக்கு போறத ஒரு வேலையாவே ஆக்கிட்டோம், உண்டா இல்லைங்களா? அப்ப என்னோட வேலையை நான் கோயிலுக்கும் போயிட்டு வரேன்றான். ஆனா கோயிலுக்கு போன போது மனம் அந்த அமைதி நிலைக்கு போச்சாங்கிறதான் கேள்வி. மனம் அந்த அமைதி நிலைக்கு போகலைன்னா கோயிலுக்கு போறது எப்படி சடங்காகி விடுகிறதோ, அதுபோல என்ன ஒரு ஃப்ரீக்குவன்சி நெல் ஸ்டேட்டுக்கு போகணுமோ அதை போகாமலே இந்த விதவிதமா இத்தனை விதமா தவம் செய்யறத ஒரு பழக்க பயிற்சி ஆக்கிட்டா அதை ஒரு ஷெட்யூலும் போட்டாச்சு. திங்கக்கிழமை இந்த தவம், என்ன நான் சொல்ற இடம் புரியுதா? செவ்வாய்க்கிழமை ஒரு தவம், புதன்கிழமை ஒரு தவம், வியாழக்கிழமை ஒரு தவம், வெள்ளிக்கிழமை தவம். இது அன்பர்களே
விதவிதமான தவங்கள். எப்படி டீ ஸ்டால்ல இனிப்பு ஒன்றுதான், டீ ஸ்டால்ல இனிப்புங்கிற சுவை ஒன்றுதான். ஆனால் அதனுடைய பரிமாணம் எப்படியெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அழகழகான லட்டுவா இருக்கு, ஜாங்கிரியா இருக்கு, மைசூர் பாக்கா இருக்கு இல்லையா, இன்னும் எத்தனை குலோப்ஜானா இருக்கு, விதவிதமா இருக்கு. ஆனா எல்லாமே என்ன, வேறுபட்ட வண்ணங்கள், வேறுபட்ட சுவைகள், வேறுபட்ட ஃப்ளேவர், வாசனைகள். இப்ப இது எல்லாமே பேசிக்கலி இனிப்பு தானே. அதே போல அன்புள்ளங்களே, நாம் இந்த தவத்துல நமக்குள்ள அந்த உள்ளிருப்பாகி அந்த ஏக்கமற்ற இருப்பை உணர்ந்து கொள்வதற்கு பயிற்சி தானே கொடுத்தாங்க. நம்மவர் என்ன பண்ணிடுறாரு, ஆக்னி கொடுத்தீங்க அப்புறம் என்ன, சாந்தி. அப்புறம் கொடுத்தீங்க என்ன, துரியம். அப்புறம் என்ன கொடுத்தீங்க, மனோன்மணி தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத தவம், பிரணவ தவம், காவடி தவம் இல்லைங்களா. இப்படியே போய் இதெல்லாம் எதுக்காகன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு அன்பர். நான் சொன்னேன், இல்லைங்க, நம்ம மூலாதாரத்துல நல்லா தவம் செய்தா மண் மீது சித்தி பெறுகிறோம். அப்ப மண் மீது நமக்கு ஆற்றல் கிடைக்கும். மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் ஆற்றல் பெறுவதற்கு இப்ப மண் நல்ல நிலம் வாங்கி போடணும்னா அது நல்லதோ அப்படின்னு கணக்கு போடுறாரு அவர். இன்னொருத்தர் நீரின் மீது தவம், சுவாதிஷ்டான். இன்னொருத்தர் மணிபூரகத்தில் தவம், என்ன நன்மைன்னு கேட்டார். மகரிஷிய சொன்னாங்க, நானும் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். மணிபூரகத்துல தவம் குவிஞ்சு நின்று செய்தா காலையில மணிபூரகத்திலிருந்து விரிஞ்சு சூட்சும பயணம் போலாங்க. சரியா? ஏன்னா மணிபூரகம் தான் உடல்ல இருந்து உயிரை பிரிச்சு வெளியே கொண்டு வர்றதுக்கு. அது தாயினுடைய கருவிலேயே அந்த மணிபூரகம் தொப்புளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு, தொப்புள் கொடி தொடர்புன்னு சொல்றோம் இல்லையா, அது விரியறதுக்கு ஒரு பிளேஸ் அது. அப்ப அதனால என்னன்னா சித்தர்கள் கண்டாங்க, மணிபூரகத்துல தவம் செய்து நைட்டு முழுவதும் காலையிலையும் அங்க இருந்து அப்படியே பிரிந்து சூட்சமா அமைதியான அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வெளியில போய் அப்படியே ஒரு ஜேர்னி போயிட்டு வர்றது தெரிஞ்சிருந்தாங்க. இது ஆஸ்ட்ரல் டிராவல்னு பேர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மகரிஷியும் நடத்திட்டு இருந்தாங்க, ஆசிரியர் பயிற்சி. ஆனா அன்பு உள்ளங்களே, இதை ஏன் நிறுத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் நிறுத்திட்டாங்க? எவ்வளோ பெரிய ஆற்றல்லாம் இந்த தவங்கள்ல கிடைக்குதே. இவன் என்ன பண்ணிடுறான், எனக்கு மணிபூரகத்துல பண்ணா என்ன நன்மை கிடைக்கும், அப்ப அதை வச்சு நான் என்ன செய்யலாம்னு கணக்கு போட ஆரம்பிச்சிடறேன். இப்ப பற்றின்மைக்கு போறதுக்கான பயிற்சிகளை கொடுத்தா எங்க நின்னா என்ன கிடைக்கும்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு, நான் அப்ப அநாகதத்துல தவம் செய்தா என்னன்னா மன உறுதி, மன வலிமை, மனோசக்தி, நினைத்தது நடக்கும்னு சொன்னேன். ஓ ரைட்டுங்க. அப்ப இங்க விசுத்தியில தவம் செய்தா என்ன, உணவில் சமநிலை கிட்டும், விண்ணோடு ஆற்றல் பெறுகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஓ ரைட் ரைட். அப்ப அந்த நன்மைகளை தேடியவர். இப்படி என்ன பண்ணிடுறாங்க, ஆகிநில தவம் செய்தா மனம் என்றது அது இயக்க மையம் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் இருக்கு. அப்போ முதல் ரெண்டு செக்ஸுவல் கிளான்ஸ், அட்ரினல் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, பிட்யூட்டரின்னு கிளான்ஸை வச்சுட்டு அந்தந்த கிளாண்ட்ல ஒன்று நின்று அந்த கிளான்ஸினுடைய இயக்கம் ஒழுங்காகிறதுக்கு தானங்க 9 மைய தவம்னு கொடுத்தாங்க மகரிஷி. உண்டா இல்லைங்களா? 9 மையங்கள்ல நிற்கிற போது நம்முள் உடல்ல சீர்மை பெறுவதற்குத்தான் அந்த கிளான்ஸ் தான் பஞ்சபூதங்களாகவும் இருந்து நமக்கு ஒழுங்குபடுத்துறது. இப்ப ஒருத்தருக்கு கல்லீரல்ல தொந்தரவு வச்சுக்கும் இல்லைங்களா, அப்ப நல்ல நுணுகி கல்லீரல்ல நிக்கணும். அதே மாதிரி இங்க அந்த மணிபூரகம் கிடந்த அநாகதத்துல நின்று தவம் செய்ய செய்ய அங்க உள்ள அன்சிஸ்டம், அதாவது முறையில்லாத இயக்கம் சீர்மை பெறுகிறது. இந்த ஒரு ஆப்ரேட்டிங் மெக்கானிசத்தை கண்டாங்க சிதர்கள். கண்ட உடனே அதை பாருங்க, தவம் செய்தா என்ன கிடைக்கும்னு ஒரு தம்பிய எனக்கு தெரிய, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, நல்ல பயிற்சிக்கெல்லாம் வந்துட்டு இருந்தார். காலப்போக்கில் என்ன கேட்கிறாரு என்கிட்ட ஐயா,
இந்த 9 மைய தவத்துல ஒவ்வொரு மையத்திலையும் என்ன நன்மைனார், அதையெல்லாம் இப்ப சொல்ற மாதிரி விரிவாக ஒவ்வொரு மையத்திலையும் தவம் செய்தா என்னென்ன நன்மை. நீரின் மீது ஆளுமை பெறுவோம், சூட்சும விரிவு பெறுவோம், மனோன்மணிங்கிறது மனோசக்தியை பெறுகிறோம். இப்படி துரியம் என்பது சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய இடம். அதான் நான் இது வரைக்கும் இப்ப அதை பேசவே இல்லை. புரியுதுங்களா? இது எல்லாம் நான் சொன்ன உடனே இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏங்க அப்படின்னு. ஆமா, அதுல கிடைக்கிற நான் அப்பாற்பட்ட சக்திகள்லாம் நான் பெறணும்ட்ட. பாருங்க, இப்ப தவம் செய்து நாம சும்மா இருக்கிற அந்த ஆனந்தத்தை சுகித்திருப்பதற்காக தியானத்தை சொல்லி கொடுத்தா, ஒவ்வொரு தவத்திலையும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கணக்கு போட்டு தவம் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு கணக்கு போட ஆரம்பிச்சார் அந்த தம்பி. நான் பார்த்தேன், அவருக்கு 9 மைய தவம் சொல்லி கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன ஆயிடுறோம், ஒரு குறிப்பிட்ட தேடுதல்ல போயிடுறோம், தவறி போய். இப்ப இதுதான் சித்தர்கள் தவம் செய்தாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டா, அது அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, ஈசத்துவம், வசித்துவம், பிராகாமியம் என்று சொல்லி ஒவ்வொரு தன்மைகள், அதாவது சிறிய வடிவம் எடுத்தல். புரியுதுங்களா? பெரிய வடிவம் எடுத்தல். இவ்வளவு பெரிய ஆளு ஒரு சிறிய வடிவம் எடுத்து விட முடியும். அப்புறம் காற்றை போல லேசாக்கி ககன மார்க்கமா போலாம். நீங்க பழனியில கூட போகர் ககன மார்க்கமா மக்கா, மதினா, ரோமாபுரி, சீனா போனார்னு போட்டிருக்கு இல்லையா? பழனி மலையில பார்த்துருப்பீங்க. அது மாதிரி லேசாகிறது. அப்புறம் எடை கூடிடுறது இல்லையா? அப்ப அவன் தவம் செய்தான், அவனை தூக்கணும்னு வந்தாங்க, தூக்கவே முடியல, அவ்வளவு வெயிட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வசியப்படுத்துதல். புரியுதுங்களா? இப்ப நான் ஒருவரோடு பேசிட்டு இருக்கோம், நான் சொன்னதெல்லாம் இவர் கேட்கணும், ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்ல, அதுல அந்த பொருளாசை புகழாசை இல்லாம அவங்க இந்த நல்ல விஷயத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு கொடுக்கறது வேற. ஆனா அவரை வசியம் பண்ணணும்ன்றது வேற. இந்த வசியம் எல்லாம் எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசத்துல வருது. இதையும் அதே வழிகள்ல போய் தான் பயிற்சிக்கு விஞ்ஞான ரீதியாக அணுகுமுறை கொள்கிறார்கள் மேலை நாட்டினர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, சரியா? அதுக்கு பேர் என்ன? ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்று பேர். இத முறையில்லாத பின்பற்றுகிற சிதர்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு வைங்க, சரியா வருமா? அப்ப முதல்ல இங்க அகத்தான பற்று முறைப்படுத்துதல்கள் தேவைப்படுகிறது என்று கண்டார்கள். என்னன்னா, கூடு விட்டு கூடு பாயலாம் அருணகிரிநாதர் அவரே மாட்டிக்கிட்டார் பாவம். ஒரு மன்னனுக்காக ஒரு பாரிஜாத மலரை கொண்டு வர போய் கிளி வடிவத்துக்கு கூடு விட்டு போயிட்டு திரும்பி இங்க சம்பந்தாண்டான் அவருடைய உடலை எரிச்சிடுறான். அப்ப கிளி கோபுரமாக திருவண்ணாமலையில அங்க இருக்காருன்றது நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி இவ்வளவு ஆற்றல்களை பெற முடியும்னு சொன்ன உடனே நமக்கு அதெல்லாம் பெறுவதற்கு ஒரு ஆசை வந்துட்டா என்ன ஆயிடுச்சு, ஆசை விடுறதுக்கு தவம் செய்ய போய் தவம் செஞ்சா என்ன கிடைக்கும்னு ஒரு ஆசைப்படுற நிலைமை ஆயிடுச்சுன்னா இது ரைட்டா சொல்லுங்க. இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த அட்டமா சித்திகள்ல ஒரு பெரிய நிலை ஒன்று இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த தலைப்பு பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கமே தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தா என்ன நன்மை நடக்கும்னு கேட்டா நன்மை நடக்கும். என்ன நன்மைன்னு இருக்கு. ஆனா தவம் செய்யறத தவத்துக்காக தவம் செய்யணுமே தவிர தவம் செஞ்சா என்ன கிடைக்கும்னு செஞ்சா அது புறம்பானது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அடிப்படை பாடம். வேற ஒண்ணும் இல்லை அன்பர்களே. இதை ரேக்கி ஹீலிங்னு கூட முறை இருக்கு. ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னு கூட வேதாதிரி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஹிப்னாட்டிசம் சொன்னோம்ல, அதுல வருது கரும்புள்ளி பயிற்சி, புள்ளிய மறைஞ்சு போகும், ஒளியா தெரியும். தீப ஒளி பயிற்சி, அதுவும் நம்ம ஜீவகாந்தத்தை இம்ப்ரவைஸ் பண்ணும். கண்ணாடி பயிற்சி, முழுக்க முழுக்க சூட்சமமாக நம்மை உணர முடியும். இப்படியெல்லாம் ஜீவகாந்த சக்தி நம்முள்ள இருக்கிறத உணர்ந்து அதை பயன்பெறுவதற்குரிய பயிற்சிகளை கொடுத்தா
இப்ப இந்த ஷெட்யூல் போட்டு பயிற்சி பண்ணி அதனால நான் என்ன செய்யலாம்னு தேடுற மனம் ஒண்ணு இருக்குன்னா, இந்த மனம் இல்லாம போறதுக்கு தானே தவம் கொடுத்தாங்க. புரியுதா? தவம் எதுக்கு கொடுத்தாங்க? மனம் அழிவதற்காக. தவம் எல்லாம் ஒன்றுதல், பயிற்சி, லயம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், யோகா. ஆனால் தவம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் நம்மள? மனோலயம் கடந்து மனோ நாசமாக போக வேண்டும். இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, மனோநாசம் போறதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா? இங்க மன ஒடுக்கம். துரியத்துல என்ன கொடுத்தாங்க? துரியத்துல தன்னையும் மறவாமல் பிறவொன்றையும் நினையாமல், ரெண்டு இல்ல, தான் மட்டும் நிக்கிற இடம் துரியம். கொடுத்தாங்களா இல்லையா? இப்ப அதை கரெக்டா செய்தாலே புற விஷயத்துல ஓடாம தானாய் நிற்றல்னு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா இல்லையா? வேற ஒண்ணும் அதையே சரியா செய்யறதுல பல பேர். உடனே ஒரு ஆசை, நான் பஞ்சேந்திரியம் பண்ணா என்ன கிடைக்கும், நவகிரக தவம் பண்ணா என்ன கிடைக்கும், ஏற்கனவே ஜோசியர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு இப்படின்னு புறநாட்டங்கள்ல தவ பயிற்சியை பயன்படுத்துறதுக்கு முற்படுகின்ற விருப்பமும் கூட தவறுதான். ஏன்னா அங்க போகும்போது தானாகி நிற்றல் சொன்னோம்ல, அது தாண்டி துரியாதீதத்துல அந்த ஒன்றுமில்லாத நிலையை ஏற்றுறதுன்னு ஒண்ணு ஏற்கனவே நான் சுட்டி காட்டினேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஒன்றுமில்லாத நிலைக்கு போய் நீ பேராற்றலை பெறுவாயாக என்று சொல்லி கொடுத்தது தாங்க துரியாதீதம்ங்கிறது. அப்ப அந்த அகண்டாகாரத்தோட விரிந்து கலந்து கரைந்து விடுகின்ற அனுபவம், அது எப்படி நித்தியானந்த தவம்ன்றது தவம் செய்கிற வரையில தவமாச்சு, உணர்ந்த போது ஆனந்தமாச்சு. அதுவானால் அதுவே சொல்லும். அப்ப துரியாதீதம் போனீங்களே, அங்க நீங்க இருக்கீங்களாங்கிறத என் கேள்வி. துரியாதீதத்துல நாம இருக்கிறோமா? இப்ப தன்னிருப்பு மாத்திர உணர்ந்த ஒரு உன்னதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் துரியதவம் என்று சொல்லக்கூடியது. அது மூளை சகசிரதளம் 1000 இதழ் கொண்ட தாமரை என்று சொல்லப்பட்டது. அதன் மத்தியில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டு தான் அதுன்னு தெரிஞ்சிட்டோம். அது மெலோட்டனின் என்ற திரவத்தை சுரக்கிறது. அது காயகல்ப பயிற்சி கூட அந்த அந்த மையத்தை தூண்டு விடுகிற பயிற்சி இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இவ்வளவு உன்னதமான ஒரு மையத்துல நிற்கிற போது நம்முடைய சஞ்சித கர்மம் எல்லாம் மாறி பதிவு நீங்க ஆனாதானே மேன் -3 impurities is equal to Godன்னு கடவுளாக முடியும். ஆனா இந்த தவத்துல பதிவு நீக்கத்தை ஆகினையில ஆகாமை பதிவு நீங்கிறதையும் துரியத்துல துரிய சஞ்சித பதிவு நீங்கிறதையுமே ஒழுங்கா செய்யாம வெரைட்டிஸ் அண்ட் வெரைட்டிஸ் தவங்களுக்கு போன போது என்ன ஆயிடுச்சுன்னா, டீ ஸ்டால்ல போய் விதவிதமா தவம் சாப்பிட்றது திருப்தி மட்டும் கிடைச்சா சரியா வருமா? இல்ல. அதனாலதான் அந்த தவத்திலே தோய்வு பெறுதல் என்று ஒன்றை நுணுகி நுணுகி ஒன்றி ஒன்றி லயித்து லயித்து சேரும். அப்ப முதல்ல தன்னிருப்பு மாத்திரம் உணர்ந்தமா, தான் தானாகி நின்றமா, இதை சரிவர சீர்தூக்குங்கள். புற தேவைகளுக்கான தவ முறைகளை பயன்படுத்துவதை நிறைய நீங்க கையில எடுக்கும் போது இங்க ஒன்றி நுணுகி லயமாகி அப்சல்யூட்டா போற துரியாதீதம்ன்ற இடத்துலயும் என்ன பண்ணிடுறீங்க, பலரு இந்த ட்ரிப் அடிக்கிற தவம்னு ஒண்ணு இருக்கு. நான் இப்படி சொல்றதுனால என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. துரிய நல்லா பண்ணி உடலை விட்டு விரிகிறது 3 அடிக்கு துவாதசாங்கம் விரியறது ரைட்டு தான், நாம அது அனுபவம் உண்டு. ஆனா அதுக்கு மேல என்ன, சந்திரன் சூரியன் போல சொன்னாங்க இல்லையா, நான் எல்லா கோள்கள் பிரபஞ்ச காந்த சக்தியை இணைத்து விரிந்து போறது, அத இமேஜினரியா தானே நினைக்கிறோம். அது ஒரு கற்பனை தானே. அப்ப இந்த கற்பனைய செய்யறதே ஒரு வேலையா வச்சுட்டா, ஒரு அன்பர் சொல்றாரு, தவத்துல எனக்கு சிவப்பு வண்ணமாக தெரிந்தது. அப்புறம் சொல்றார், நல்ல தவம் செய்ய செய்ய மஞ்சள் நிறமாக மாறியது.
அப்புறங்க அப்படின்னு இன்னும் தவம் செய்ய செய்ய பொன்னிறமாக தக 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 தகன்னு தங்க கலர்ல தெரிஞ்சுதுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னா, ஐயா இந்த கலர் பார்க்குற வேலையெல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடி உள்ள பாருன்னு சொன்னா, நீ கண்ணை மூடிட்டு கலர் பார்க்குறீ, இது ரைட்டா தப்பான்னு கேட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆகையினாலேதான் துரியாதீதத்துல காண்பான், காணப்படுபொருள், காட்சின்னு 3 இருந்துருச்சுன்னா அது தவமே இல்லை. இந்த தப்பை புரிஞ்சுக்காம நான் என்னமோ பண்றேன்ற ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நீங்க பண்றதெல்லாம் தவம் இல்லை, இது அவன்தான் என்று சொல்லி இந்த உணர்வை பெற்றுவிட்டால் அந்த ஒன்றுமில்லாத பரவெளி பிரம்மம் நிர்விகற்பத்தோடு ஒன்று விட்ட போது நமக்கு மிகப்பெரிய ஆற்றல்லாம் தானா வரும். அதை நான் சொல்லல, சித்தர்களுடைய அஷ்டமா சித்திகள்ல அனிமாமா ஹிமால ஹிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் என்று வருது இல்ல, அந்த பிராமியம் கடந்து ஈசத்துவம்னு 8வது நிலை ஒண்ணு. ஈசத்துவம்னா என்ன தெரியுமா? ஈசத்துவம்னா நினைத்தது நடக்கும். ஈசத்துவம்னா என்ன? நினைத்தது நடக்கும். இப்ப சொல்லுங்க, இப்ப முன்னாடி உள்ளதெல்லாம் பிள்ளை விளையாட்டா இல்லையா? நான் சொல்ற இடம் புரியுதா? முன்னாடி உள்ளதெல்லாம் பிள்ளை விளையாட்டு. சிறிய வடிவம் எடுத்தல், பெரிய வடிவம் எடுத்தல், நீர்மேல் நடத்தல், ககனமார்கமாய் பறத்தல், கூடு விட்டு கூடு பாய்தல், தொட்டது பொண்ணாகும். நம்மளால அதுக்கே ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இதுக்கு ஆசைப்பட்டா இவன் ஆசைப்படுறவனா ஆசை விட்டவனா? புரிகிறதா? ஆகினால தவ முறைகளும் நம்மை பண்படுத்த, நம்முடைய பதிவுகளை நீக்க, பற்றற்று நிற்க, தானாகி நிற்க, ஆனந்தமயமாக இருக்க பயிற்சிகள் தானே தவிர இந்த பயிற்சிகளிலே உன்னதமான பெருநிலை நத்திங் பட் துரியம் என்று துரியாதீதம். அதை ஒழுங்கா சின்சியரா செய்தாலே அவங்களுக்கு மன நிறைவு, உடல் நலம். இங்க எல்லா 6 ஆதாரங்களுக்கு தவம் கேட்டார் ஒரு தம்பி, நான் அனுப்பிச்சு விட்டேன்னு சொன்னேன்ல, இந்த 6 ஆதாரங்களும் ஒழுங்கா இயங்குறதுக்கு இங்கிருந்து கமாண்ட் போகுதுன்றது நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பினியல் கிளாண்ட் தான் என்ன பண்ணுது, மாஸ்டர் கிளாண்டா இருந்து பெட்ரூட்ரி கிளாண்ட்ல இருந்து எல்லா கிளாண்ட்ஸையும் தைராய்டு, பாரா தைராய்டு, இப்படி எல்லா கிளாண்ட்ஸையும் முறைப்படுத்துகிறது. அப்ப தானா என்ன சிஸ்டம் நடக்கணுமோ உங்களுக்கு நடக்கணும். நீங்க இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு தேடி போனா அது தவறான நோக்கமாகிறது. ஆகையினாலேதான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான்மயமாக நிற்கிற சுகானுபவத்தை விட பெரிய இடமே இல்லை. அது தானா என்னாக விரிந்து அந்த பேராதார சக்தியோடு பிரபஞ்சகாந்த காற்றலோடு நாம இணைந்து கொள்ளும் கலைன்னு சொன்னோம் இல்லையா, அது தானா பிரபஞ்சகாந்த சக்தியில சக்திகளும் சிவகளும் போய் ஒன்றிவிடும். அப்ப நீங்க என்ன ஆனீங்கன்னு உங்களுக்கு புரியாம போயிடும். அப்ப அந்த இணைந்த அனுபவம் தான் அகண்டாகார விருத்தி என்று நூல்கள்ல சொல்லப்படுது. அதை பற்றி தான் நான் சகஜானந்தம் என்ற நூல்ல துரியாதீதத்துல 7 நிலைகளை விரிவாக விளக்கி எழுதி சொல்லி இருக்கேன். அதுல கடைசியில என்னன்னா, இவை ஒண்ணுமே செய்ய மாட்டான், ஆனா அதுவாதான் இருப்பான்னு ஒரு நிலை இருக்கு. புரிகிறதா? இந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நாம பயிற்சி பண்றோம். இப்ப விதவிதமா பயிற்சி பண்றதே ஒரு வேலையா எடுத்துக்கிட்டா தப்பு என்பதை நான் திட்டவட்டமாக எடுத்து உரைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணா என்ன கிடைக்கும்னா, அங்கேயுமே என்ன பண்ணா என்ன கிடைக்கும், நான் பண்ணிட்டேன் என்ன கிடைச்சதுன்னு திரும்பி பார்க்கிற மனம் வந்துடுது. அதுலயும் ஆசை வந்துடுது. ஆசையரமென்கள் ஆசையரமென்கள் ஈசனோடாயினும் ஆசையரமென்கள். எனவே ஈசன் நிலை எப்படி இருக்கு? ஆசை இல்லாத நிலையாக இருக்கிறது. நாம் அந்த சிவத்தோடு நிலையாகி நிற்பதே ஆனந்தம் என்று கூறி இந்த இனிமையான மாலை போதிலே இந்த சித்தாகாசமாகிய நம்முடைய உயிரை அந்த மகாகாசமாகிய பேராதார சக்தியோடு இணைந்து கலந்து அகமகிழ்ந்து நின்ற போது அதுவே நித்தியானந்தம், அதுவே பரமானந்தம், அதுவே அகண்ட பரிபூர்ண பெருநிலை என்று கூறி அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அங்க நாம இல்லாம போறோம், அங்க நாம பாழா போயிடுறோம். அப்ப அந்த பாழோடு பாழாக கலந்து வெட்ட வெளிதனை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டய மேதுக்கடி குதம்பாய் என்று பாடியது போல அந்த வெளியோடு ஒன்றி நிலைப்படுகின்ற ஒரு கலை தான் நம்முடைய தவம். தவத்திலையும் ஸ்வீட் ஸ்டால்ல போய் விதவிதமா ஸ்வீட் சாப்பிட்ற ஆசையை விட்டுட்டு
அந்த பாழா போற நிலையில நீங்க கலந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதனோடு ஆனந்தமா எப்போதும் இருக்கலாம் என்று சொல்லி அந்த இடம் தான் உங்க நோக்கமாக இருக்கணும். அதை நான் சொல்லல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. நீ ஒரு பெரிய ட்ரெஷர் பொக்கிஷத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா, போற வழியில முத்து மணி பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு, நீ இதெல்லாம் பொறுக்கி நிக்கிற மாதிரி நிக்காத தவத்துல அப்படின்ட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப அதனால 9 வயது தவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத தவம், நவகிரக தவம், விபாஷ தவம், நித்யானந்த தவம்னு விதவிதமா கிளம்புமாறே ஷெட்யூல் போட்டு தவம் செய்யும் நீங்கள் ஒரு நிலையில தவமே செய்யாம நீங்களே அதுவாக மாறிய சுகானுபவம் தான் முடிந்த பெருநிலை. அங்கு நீங்களும் அதுவும் இணைகின்றீர்கள். அதுவானால் அதுவே சொல்லும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அது உங்களை நடத்துகின்ற ஒரு பரமானந்தத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். அதுல எந்த விதமான முரண்பாடும் பேதமும் இல்லை. அடைவீர்கள், உணர்வீர்கள், நிலை பெறுவீர்கள் என்று சொல்லி அதிலேயே நில்லுங்க, புற தேடல்களை விட்டு விடுங்கள் என்று மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு. புரியுதா? கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்ன்று போறது வேற, கோயிலுக்கு போய் சாமிட்டு போனா இறைவா ஒன்னை தவிர வேற ஒண்ணு வேணான்னு கேட்கறது வேற இல்லையா? அதே போலதான் இப்ப தவத்திலையும் அதுவானால் அதுவே சொல்லும் என்று புரிந்து நிலை பெற்று உய்வீர்களாக என்று கூறி இந்த இனிய மாலை போதிலே உங்களோடு பேராதார சக்தியோடு நம்ம இணைத்து கொண்ட போது அதுவே இங்க நடத்தும். நீங்க ஒண்ணும் தேட வேண்டாம். இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் விட்டுட்டு, புரியுதுங்களா? நான் கோயில் கட்டணும்னு நினைச்சாலும் அதுவும் ஒரு ஆசைதான். பூசலார் நாயனார் மனசுலயே கோயில் கட்டிட்டு ஜெயிச்சுட்டாரு. அப்ப அரசன் கட்டின கோயில் தோத்து போச்சு. எனவே நீங்க எங்க கட்டணமோ அதை கரெக்டா பிடிங்க. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம், பிள்ளை விளையாட்டா வச்சுக்காதீங்க என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, சிறப்பு, மிக சிறப்புங்கய்யா. நன்றி. சாமிஜி மகரிஷியோட தவத்தை எல்லாம் சொல்லி விளக்கமா இன்னைக்கு சொன்னீங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா இன்னைக்கு இன்றைய உரை. அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு பிரபஞ்ச காந்த சக்தியை நம்முள் பெரும் கலைன்றது அந்த தலைப்புல ஐயா சிறப்பா இன்னைக்கு உரையாற்றினாங்க. ஐயா இன்னைக்கு பேசினதுல இருந்து சில குறிப்புகள் மட்டும் கொடுக்குறாங்க. ஐயா காந்தம்னா அது ஜீவகாந்தம், வான்காந்தம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தவம் செய்யறதுன்னா என்னன்னா யோகம். அது யோக்னா ஒன்றுபடுதல். எதனுடன் ஒன்றுபடுதல்னா நம்ம உயிராக சித்தாகாசம் நமக்குள்ள இருக்கு. நம்ம வான்காந்தம் அந்த பேராற்றல் காந்த சக்தியோட ஒன்றுபடுத்தி கொள்றதுதான் அந்த இணைதல் யோக்குன்னு ஐயா சொன்னாங்க. நம் வாழ்க்கை எப்படின்னா தேடுதலை நோக்கியே பயணப்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நம்மளை அகண்டாகாரமாக்குவதுதான் இந்த தவம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனம் தான் மாயையா இருக்கு, அதை நம்ம வெற்றி கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னாங்க. மனதை தன் மயத்துக்கு நம்ம கொண்டு வர அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சுவாமிஜி இது ஒண்ணு சொன்னாங்க, புலன் வழியில உயிராற்றல் செலவழிப்பு இன்பம் எனும் மயக்கம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. புலன் வழி செல்ற இந்த மனதை நம்ம உள்நோக்கி திருப்புதல் தான் யோக்கு, இணைதல் அப்படின்னு சொன்னாங்க. தவத்துல நம்ம முழுமையா நிலைக்கும் போதுதான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அப்புறம் ஐயா 7 சக்கரங்களை பத்தி, அதுமா தண்டுவட சுத்திய பத்தியும், மனோன்மணி தவம், நித்யானந்த தவத்தை, பஞ்சேந்திரிய தவம், அப்புறமா பஞ்சபூத நவகிரக தவம் எல்லா பத்த, பிரணவ தவம், அப்புறமா காவடி தவம், எல்லா தவத்தையும் ஐயா விரிவா எடுத்து சொன்னாங்க. ஐயா நாங்க எல்லா தவமும் முன்ன பண்ணோங்கய்யா. ஆனா நாங்க வந்த போது எங்களுக்கு மனோன்மணி தவம் எடுக்கல. அப்ப எங்க ஆசிரியர் ஆனா சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்ன சுவாமிஜி சொல்லி கொடுத்தாரு, ஆனா இப்ப இல்ல, அதனால நாங்க உங்களுக்கு சொல்லி தரல அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஆசிரியர் சொல்லி தரும். அப்புறம் இப்ப நாங்க இங்க இந்த ஜூம்ல இணைஞ்சு இது பண்ணும் போது இப்ப எங்களுக்கு ஐயா மனோன்மணி தவம் எடுக்கும் போது ரொம்ப சரி நல்லா இருந்ததுங்க. அதோட உணர்வு நீங்க சொல்லும் போது எங்களுக்கு அந்த இதுதான் ஐயா எங்களுக்கு எடுக்கும் போது அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்பதான் மனோன்மணிய தவத்தை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதுங்கய்யா. அது நல்லா அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த காவடி தவமும் மனோன்மணி தவமும் ரெண்டும் ஒண்ணுதாங்களாயா? காவடி தவமும் மனோன்மணி ஒன்றா இல்ல வேற வேற? காவடி தவத்துக்குள்ள மனோன்மணி வரும்.
ஓ! சரிங்க, சரிங்க, சரி. ஆகினை ம். மனோன்மணி பிடரிக்கண், ஆ. ஓகேங்க. துரியம் ஆகினை மனோன்மணி பிடரிக்கண், பிடரிக்கண் துரியம் ஆகினை, ஆகினை துரியம் பிடரிக்கண். இப்படி முன்னையும் முன்னையும் காவடி ஆடுற மாதிரி போய் போய் வர்றது. அதுல என்னன்னு கேட்டா பேலன்சிங் வந்துடுது, அதுலயே இருக்கிறது. அதனால்தான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம அனார்கலி அம்மா கூட அடிக்கடி அந்த வரிகளை புகழ்ந்து சந்தோஷமா அனுபவிச்சு சொல்லுவாங்க. எத்தனை விதமான தவறு செய்தாலும், எத்தொழிலை செய்தாலும், ஏது அவஸ்தை நிலைகள்ல ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் ஒரு அவஸ்தைன்னு பேசியிருக்கேன். நல்லா கவனிக்கணும். துரியம் துரியாதீதமும் நாம பண்ற வரைக்கும் அது அவஸ்தை. பண்றதை விட்டுட்டு நம்ம அதுவாயிட்டோம்னா சுகானுபவம். அப்ப அதனால்தான் எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே என்று விளக்கப்படுகிறோம். அப்ப அதுலயே எப்போதும் சுகமா இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்புங்கிறதுனாலதான் விதவிதமான ஸ்வீட்டால் தேடி விதவிதமான தகவல் செய்யணும்னு ஆர்வத்துல ஓடுகின்ற மனிதா, இந்த ஆர்வத்தையும் விட்டு விட்ட போது நீ அதுவானால் அதுவே சொல்லும் என்று விளக்கி இருக்கிறேன். புரிகிறதா? புரியுதுங்க. நன்றி. கேள்வி பதில் நேரம் போட்டாங்க, அதனால இப்ப சீக்கிரமா கேள்வி பதில் அனௌன்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க, சரிங்க. சரிங்க. சரி, முடிச்சிருங்க. ஐயா கடைசியில அதான் நம்ம வந்து அகத்துல முறைப்படுத்த வேணும். அதுதான் முக்கியம்னு ஐயா சொல்லிட்டே இருந்தாங்க. தவம் செய்தால் என்ன கிடைக்கும்னு இப்ப இருக்க மக்கள்லாம் தவம் செய்தா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தவத்தை வந்து வேற மாதிரி அவங்க இது பண்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம தவத்துக்காகவே தவம் செய்ய வேணும் அப்படின்னு அதுதான் அதோட அடிப்படை பாடம்னு அது சொன்னாரு. தவத்துல வந்து மனம் அழிய வேண்டும். மனோநாசம் தான் முக்கியம். தவத்துல வந்து நம்ம தோய்வு பெறணும். உருகி உருகி ஒன்றி போகணும். ஒன்றி நுணுகி தவம் செய்யணும். அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய ஆற்றல் வந்து அப்பதான் தானா நம்மளுக்குள்ள நிலை பெறும். அப்புறம் ஐயா ஒரு ஈஷத் தத்துவம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது வந்து நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன அப்ப தவமுறைகள் எல்லாமே நம்மளை பண்படுத்துவதற்கு பற்றற்ற நிலையில தானா நிற்கிறதுக்காக தான் இந்த இப்ப பயிற்சி. ஒரு நிமிஷம். இப்ப சிறிய வடிவம் எடுத்தல், பெரிய வடிவம் எடுத்தல், நீர்மேல் நடத்தல், லேசாகுதல், கூடுவிட்டு கூடுபாய்தல் நிறைய சொன்னாங்களே. ஒருத்த அதை விரும்பினா சிறப்பா, ஈசத்துவம் கிடைச்சா போதும்னு நினைச்சா சிறப்பா? ஈசத்துவம்னா எண்ணியவெல்லாம் நடத்தல். ஈசத்துவம்னா நினைச்சதெல்லாம் நடக்கிறது. நினைச்சதெல்லாம் நடக்கிறது கிடைச்சு போச்சுன்னா சரியா போச்சு. எல்லா கணக்கும் அதுக்குள்ள வந்துடுது இல்ல. புரியுதுங்களா? அதனால்தான் ஈசத்துவத்தை பெறறதுக்காக நீ முயற்சி பண்ண வேண்டிய மனிதா, நீ இங்க போய் எனக்கு கண்ணு சரியாகுமா, கால் சரியாகுமா, ரிப்பேர் ஆகுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிய, இந்த பிள்ளை விளையாட்டுக்கு போகாதன்றதுதான் என்னுடைய அடிப்படை இன்றைய உரையினுடைய பேஸ். அதான் சாராம்சம். அதாவது தன்மயமாகி நிற்கின்ற ஒரு சுகம், தானாவே ஒன்றி விடுகின்ற அந்த நிலைதான் அகண்டாகார நிலையத்தோட நம்ம ஒன்றி நிக்கிற அந்த நிலைதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒன்றி விடுகிற போது நான் அங்க நிக்கிறேங்கிறதும் இல்லாம போகும். இல்லாம போகும். சரிங்க, சிறப்பு. அதாவது அதுவானால் அதுவே சொல்லும். அவ்வளவுதான். தவத்துல ஒன்றுபடணும் போது அது என்றுமே ஆனந்தமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதான் நீங்கள் அதுவானால் அதுவே சொல்லும். அதாங்கய்யா பரமானந்த நிலையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற புறத்தடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐயா அதான் சொன்ன மாதிரி அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு நிறைவு பண்ணாங்க. சிறப்புங்கய்யா, மிக சிறப்பு. ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கொள்ளலாங்க. ஆரம்பிக்கலாம். அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் அன்ரைஸ் பண்ணலாங்க. பழனி பார்வதி அம்மா நீங்க பேசலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன்மா, நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு காவடி தவத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டேன். முன்னும் பின்னும் ஆடுவதுங்கிறது நம்ம பழனிக்கே ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு புது விஷயம் எனக்கு கிடைத்தது. எப்போதுமே நீங்க சொல்ற இதுல ஒன்னொண்ணுமே
நம்ம கேட்டதாக இருந்தாலும் புது அர்த்தமா எனக்கு புரிய வரும். இன்னைக்கு அதுல என்னன்னா, எத்தொழில் செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் புத்தர் மனம் இருக்கும் ஓனத்தே. அந்த இடத்துல போய் நம்ம நிக்கணும்னா, இந்த இந்த தவங்கள் வந்து செய்து செய்து அந்த பக்குவ நிலையை அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்ல ஐயா. ஆமாம்மா. அதாவது தான் அந்தமான இடம். தான் இல்லாம போயிடும். தான் அந்தமான இடம் அது பரமானந்தம். பரமானந்தம். ஆனந்தமான நிலை ஆனந்தமாமே. இது அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பேருண்டம்னு சொல்றாங்கல்ல, அதுதான் ஆமா. அதுதான் நித்தியானந்தம், மகிழ்ச்சி. சகஜானந்தம். காண்பான் காணப்படு பொருள்னு ஒண்ணு சொன்னீங்க. 3வது என்னங்க ஐயா? காட்சி. காட்சி. ஓகே ஓகே. மகிழ்ச்சி ஐயா. அம்மா வாழ்க வளம். அம்மா உங்க நீங்க பேசுறது சரியா கேட்கல. அருமையாக இருந்ததுங்க ஐயா. இதுல புது ஆமா, விஷயம் எனக்கு அந்த காவடி தவம் தான் ரொம்ப அருமையா புரிய வந்தது. நன்றி. வெளியே வந்து கேக்குதுங்களா? இப்ப நல்லா இருக்கு. முதல்ல விட்டு விட்டு கேட்டது. அம்மா நீங்க திரும்பி சொல்லுங்க. நீங்க பேசுனது சரியா கேட்கலம்மா. நீங்க பேசுனது திரும்பி சொல்ல முடியுமா? இப்ப கொஞ்சம் வந்து பேசுறேன், அப்படியே சொல்லுங்க. அதாவது ஐயா அந்த தடவை காவடி ஆட்டம் பத்தி சொன்னாங்களா, அதுதான் இன்னைக்கு எனக்கு ஒரு தெளிவான நிலையை கொடுத்ததுன்னு சொன்னேன். அதே போல காண்பான் காணப்படு பொருள் காட்சி இந்த 3மே தெளிவுக்காக மறுபடியும் ஐயாட்ட கேட்டுக்கிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த தலைப்பு வந்து அனைவருக்குமே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த தவ நிலைகளை செய்து கொண்டே இருந்தாலும் கூட அதுல இருந்து நம்ம அந்த எதை பெறணுமோ, அதாவது அந்த நாமாக நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கறத உறுதியாக உணர முடிந்தது. நன்றி ஐயா. மகிழ்ச்சிமா. அந்த காவடியில கூட இப்ப முன்னும் பின்னும் ஆடுவது பயிற்சி. அந்த முன்னும் பின்னும் ஆடினாலும் ஆடலைனாலும் எவ்வளவு சாஞ்சாலும் அது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்படி அதனுடைய நேர்மை நிலைக்கு வந்துடுதா இல்லையா? ஆமா ஆமா. நம்ம காதுக்குள்ள ஒரு எலும்பு இருக்கு, அது நம்ம தலை நேரா இருக்கிறத உணர்த்தி கொடுக்கிற எலும்புன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி துரியம்ன்றது என்னன்னு கேட்டா, அந்த எரிப்பு மாத்திரமாக விளங்கி தோன்றுகின்ற சுகானுபவம். அப்புறம் அதை போய் செய்யறதுன்னு ஒண்ணு பண்றது இல்லாம செய்யறது பயிற்சியில செய்யுங்க. அப்ப இயல்பா நீங்க அந்த பேலன்ஸ் ஆயிட்டீங்கன்னா காவடியில எவ்வளவு சாஞ்சு சுழன்று உட்காந்து ஏந்திரிச்சு படுத்து அவன் ஆடினா கூட அந்த பேலன்ஸ் மாறாம இருக்கிறது போல அந்த விழிப்பு நிலை உங்களுக்குள்ள மாறாம இருந்துட்டீங்கன்னா அதுவே சிறந்த முடிந்த நிலை என்பதை சொல்லுவதற்கு சிறந்த உதாரணம் காவடி தவம். இந்த இன்னைக்கு நீங்க இதை ஆணித்தரமா இப்படி சொல்லும்போது போய் காவடி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. அந்த ஆட்டம் இல்ல, இங்க உள்ள வரணும் அந்த பேலன்ஸ். இன்னைக்கு அதை சொல்லும் பொழுது ஆணித்தரமா சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே உங்களுடைய குரு சிவலிங்கம் ஐயா என் கண் முன்னால தோன்றினார் ஐயா. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சிலிர்த்தது, மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. கடைசியா நீங்க இன்னும் சொல்ல சொல்ல அவர்தான் வந்து சொல்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அந்த நிலைய ஆசையை கைகூப்பி பெற்றுக்கிட்டேன் நானு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வேற கேள்வி? நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சித்ரா அம்மா நீங்க உங்க கேள்வி கேட்கலாங்க. அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேள்வி எதுவும் இல்லைங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இப்போ தவம் பண்றதுனாலே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மகரிஷி கொடுக்கும்போது ஆக்ஞைனா ஆக்ஞை மட்டும் தான் சொல்லுவாரு. அவங்கவங்க என்ன உணர்றாங்களோ அதை உணர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் துரியம்னா அது மட்டும் தான் சொல்லுவாரு. ஆனா இப்ப வந்து வர்ணனைகள் கொடுத்து 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 நம்மளும் அதுக்கு பிராக்டிஸ் ஆன மாதிரியே ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரும் அவங்க வந்து சொல்லி சொல்லி என்னெல்லாமோ சொல்றாங்க ஐயா. சில நேரம் வந்து மகரிஷியோட ஏதோ கூட்டு தவத்துல வந்து கலந்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குதே தவிர்த்து மகரிஷி அவர் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என்ன சொல்லிட்டு விட்டுருவாரு, அவ்வளவுதான். இப்ப இதுதான் சொன்னீங்க இல்லையா, மணிபூரகம் சொன்னாலும் அதோட அவர் நிறுத்திடுவாரு. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப சொல்றவங்க வந்து நெருப்புக்கான மண்மை மையம், நெருப்பு ஆற்றல், நெருப்பிலிருந்து வரும் சக்தி,
அவங்க அத ஆ. சொல்லி சொல்லி இப்ப நம்ம தவத்துல உட்கார்ந்தா கூட இதெல்லாம் சில நேரம் ஏதாவது ஞாபகத்துக்கு வருது. சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிற பயிற்சி ஆயிடுச்சு. அதுதாங்க ஐயா ஆயிடுச்சு இப்போ. ரொம்ப அந்த சிறப்பா தப்பு அது ஐயா நல்லா செய்யாதீங்கன்றதுதான். தெளிவுபடுத்தி உடைச்சு சொல்லிட்டாங்க. தேங்காய் உடைச்ச மாதிரி ஐயா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இந்த ஞானம் நமக்கு புரிதலாக வளர்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக. மகிழ்ச்சி கண்டிப்பாங்க ஐயா. மகிழ்ச்சி. அதுல ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. இதெல்லாம் கூட உங்க நல்ல கேள்விமா. உங்க கேள்வியை நான் ரொம்ப, இந்த கருத்தை நீங்க சொல்ல வந்த கருத்து சிறப்பு, நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னு சொன்னா துரியத்துல நாம மட்டும்தான் இருக்கோம்னு ஆயிப்போச்சு. நான் இருக்க அதை கண்டேன்றது இல்ல, கண்ட பொருள் இருக்காருன்னா இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன் மிச்சம் அப்படிங்கிற இடம். ஆனா துரியாதத்துல போய் என்ன பண்றாரு ஒருத்தர், சந்திரன் குளுமையாக இருக்கிறது, சந்திரனுடைய குளுமையான கிரணங்களை இப்ப அனுபவிக்கிறேன், இப்ப ஜில்லுன்னு இருக்குன்னு உடனே these peoples are enjoying some ஒரு ஃப்ரீசருக்குள்ள வச்ச மாதிரி அனுபவிக்க போயிடுறாங்க. ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இன்னும் மேல போய் சூரியனுக்கு போயிட்டோம். இப்ப வெம்மையான கிரணங்களை உணர்கிறோம்னு ஒருத்தர் அதுக்கு ஒரு விரிவாக்கம் கொடுக்கிறார். நீங்க சொன்னீங்க இல்லையா, தவத்துல நல்லா அதை முலாம் பூசி ஜோரா நடத்துறாங்க அப்படின்னு. அது மாதிரி அந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ண போது நம்மளால இங்கேருந்து ராக்கெட் அடுத்தது சூரியனுக்கு போயிடுச்சு. அப்புறம் அங்க போறாரு, அங்க போய் நிறைய கோள்கள்னா அதையும் இமேஜின் பண்ணி என்னமோ நான் அங்க போய் நிக்கிறேன்னு, அங்கேயும் காட்சி தெரியுது, நட்சத்திரம் நிறைய தெரியுது, இவரும் இருக்காரு. அப்ப இவரும் இருக்காரு, பாக்குறவரும் இருக்காருன்னா ஐயோ துரியத்திலேயே இவர் மட்டும்தானே இருக்கணும், அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு திரியிறாருன்னு போது என்னால தாங்க முடியல இந்த கஷ்டம். இந்த சரியான புரிதலை இன்றைக்கு வகுப்புக்கு வந்தவங்க இல்ல இந்த ஒரே நிகழ்ச்சியை நாளைக்கு கேட்கறவங்க, யூடியூப்ல கேட்கறவங்க எல்லாரும் புரிஞ்சாலே என்னுடைய இந்த டாபிக்கினுடைய நோக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா. கண்டிப்பா எல்லாரும் புரியுவாங்க. புரியுற அளவுக்கு எளிமையாக தெளிவாக இருந்துச்சுங்க ஐயா. புதிதாக வந்தவர்கள் கூட இதை எளிதா புரிந்து கொள்ள மாதிரி நல்லா இருந்துச்சு. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். சித்ரா அம்மாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். பார்வதி அம்மாவுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நன்றிமா. நன்றி ஐயா. எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தாரு. அவர் ஆபீஸ்ல கூட வேலை செய்யற ஒருத்தர் எப்ப பாரு எல்லாமே எதிர்மறையா தான் பேசுவாராம். எது கிடைக்காது வாழ்க்கையில, எது செஞ்சு என்ன அப்படின்னு எப்ப பாரு அவர் கூட. அதனால இவர் சொல்லுவார், கொஞ்ச நாள் அவர் கூட போகும்போதே எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருந்து. இப்ப அவர் கொஞ்ச நாளா அவங்க அக்காவோட சேர்ந்து பழனி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வராருங்களாங்கய்யா. போயிட்டு வந்ததுல இருந்து இப்ப அவர்கிட்ட நல்ல மாற்றம் தெரியுது. இப்ப அவர் எதிர்மறையாவே பேசுறது இல்லைங்க, எல்லாம் ரொம்ப இது நல்லா பாசிட்டிவா பேசுறாருங்களாயா. இப்ப எதுனாலும் இது நம்ம முயற்சி பண்ணலாம், இது கிடைக்கும் அப்படின்னு இப்ப வேற அப்படியே மாறிட்டாருங்களாயா. அப்ப இப்ப பேசும்போது நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னு நீ கேட்டிருந்த. அப்ப கோயிலுக்கு போனதுனால இந்த மாற்றம் வருதா, இல்ல எப்படி இது, இல்லன்னா இந்த சித்தர்கள் அந்த மாதிரி அந்த இடம் இருந்தனால அந்த மாற்றம்? கேள்வி புரியுது. அதான் சொன்ன, நீங்க சொன்னது போல கோயில்கள்ல தூய தெய்வீக அலைவேகம் இருக்கு. கோயில்கள் நத்திங் பட் எனர்ஜி பேங்க். அப்ப யாருக்கு என்ன நன்மை தேவைப்படுதோ அது தானா அங்க போனா நடக்குது. அதனாலதான் கோயிலுக்கு போறோம். அது சித்தர் பீடங்களா இருந்தா இன்னும் சிறப்பு. அது போல இப்ப நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே இது நடக்காதோ, இது கிடைக்காதோ, இது முடியாதோ, இது ஆகாதோ, நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் தான். அதை விட்டுட்டு குழந்தைங்கிட்ட பேசும்போது கூட உன்னால முடியும்டா கண்ணு செய்டா, தாராளமா செய், சிறப்பா வரும், நல்லா செய் அப்படின்னு சொல்றதா சிறப்பே தவிர இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பண்ணாத, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு சொன்னா எப்படி தவறோ அதுபோல பாசிட்டிவ் தாட்ஸுங்கிறது நாம சைக்காலஜியில புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்த இப்படி கோயிலுக்கு போய் தெய்வீகமா தான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது போன்ற நம்ம சொற்பொழிவெல்லாம் கேட்டாலே அதை தெளிவுக்கு வந்துருவாங்க. சரிங்க, சிறப்புங்க. அதான் அவரு என்ன கேட்டுட்டே இருந்தாரு, நீ சொல்லுனாரா. நான் சொன்னேன் எனக்கு சரியா தெரியல, ஒரு கோயிலுக்கு போனதுனால இருக்கலாம், இல்லைன்னா
பழனினாலே போகர். அவர் ஒருவேளை அந்த கோயிலுக்கு போய் போய் அந்த அவரோட ஆமா. சக்தினால அந்த மாற்றம் வந்திருக்கலாமா அப்படின்னு நான் நினைச்சு சொன்னேன். ஆனா சரியா எனக்கு தெரியல. எங்க ஐயா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ம். சரிங்க. நல்லது, சிறப்பு. நல்லது, நல்லது. ரொம்ப நல்லது. சிறப்பு. சிறப்புங்க. அப்புறம் நீங்க போன வாரம் ஒரு சில தலைப்பு பேசுனீங்க இல்லையா? முமுட்சுமும் முக்தனும் அந்த தலைப்பு அது வந்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்கய்யா. அந்த ஐயா பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. நீ கேட்டியான்னா? இல்ல என்னால கேட்க முடியல. இல்ல நீ YouTubeல வரும் போய் கேளு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நெறைய கருத்துக்கள் சொன்னாரு ஐயா. அ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கய்யா. ம். அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்றேங்க நானு அப்படின்னு சொன்னேன். நன்றிங்கய்யா. நல்லது. வாழ்க. நல்லது. இல்ல, அந்த நல்லது. தலைப்பினுடைய காரணமே ஒருவன் முழுமை பேற்றை நோக்கி பயணிக்கிற போது இருக்க வேண்டிய சிஸ்டம், ரிதம், ஒழுங்கு, பண்பு, நெறி, கடைபிடித்தல் எல்லாம் வேற. சரி. ஆனா முழுமையை பெற்றுவிட்டவனுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. அவன் குளிச்சானா, விபூதி இட்டானா, வெள்ளச்சட்டை போட்டானா, என்ன தலை சீவனானா, சாமி கும்பிட்டானா, கோயிலுக்கு போனானா, எதுவுமே இல்ல. அவன் பரம்பொருளாவே இருப்பான். அப்ப அவனைதான் பரதேசின்னு சொன்னாங்க. பரத்தில் நிலை பெற்றவன் பரதேசி என்பது பொருள். அப்போ பரதேசி எப்படி இருப்பான்? தலை எப்படி இருக்கு, துணி எப்படி இருக்குன்னு கேள்வியே இல்லை. அதான் அதான் முக்தன் முமுட்சு. அதுதான் விளக்கியிருக்கு. சிறப்புங்க. சிறப்பு. ஐயா ஒரு பெரிய அதாவது மகரிஷியினுடைய அருளாற்றல் பெற்றதுனாலே நமக்கு தெரியல, அது ஒரு பெரிய கடல். விதவிதமா தலைப்பு, என்ன தலைப்புனாலும் அந்த நிமிஷம் தோன்றி அப்பவே சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு ஞான தேடுதலுக்கு ஒரு தெளிவா இருக்குமா. அதனால அந்த போன தடவை பேசுனது ரொம்ப அருமை. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கருத்து கிடைக்கும். ஐயா அதை வாழ்க யூடியூப்ல வளமுடன். கேட்டுட்டே இருக்கேன். ஐயா மிக சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி ஊடுருவும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படுதுங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கும் பொழுது அதுல உங்களுடைய தவிப்பு என்ன மாதிரி இருந்ததுன்றதையும் விளக்குனீங்க. உண்மையிலேயே அது மாதிரி ஆரம்ப நிலையில மற்றவங்க சொல்லும் பொழுது நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையோ, ஒரு அமைதியும் ஏதோ ஒரு எதுக்குள்ளேயோ இருக்கிற ஒரு இதுதானே தோணுது. ஏன் இவங்க நிறம்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி நமக்கு வரலையேன்னுலாம் ரொம்ப ஏங்கினது உண்டுங்க ஆரம்பத்துல. அதுவும் படிதாம்மா. படிதான். படிய கடந்து போங்கன்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க. சரியிலேயே நின்னுடாதீங்க, உணர்வெல்லாம் கிரி இல்லைங்க. மந்திரத்திலே நின்னுடாதீங்க, யோகம் பண்றதுலயே நின்னுடாதீங்க, ஞானம் தேடுறதுலயே நின்னுடாதீங்க. இந்த 4 படியும் கடந்து போன இடம் ஒண்ணு இருக்கு. அங்க நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது இப்ப நல்லாவே அந்த உணர்வு இப்ப வந்து பிடிபடுதுங்கய்யா. அதாவது ஒன்றும் இல்லாத நிலையில அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது ஏதோ இருக்கிறோங்கிற அந்த ஒரு உணர்வு இப்ப கிடைக்குதுங்க. அது உங்களை போல உள்ளவங்க நான் சொல்ல நினைக்கிறேன் சொல்ல மீண்டும் ஒரு தடவை கூட துரியாத இந்த விளக்கம் பேசலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாங்கய்யா. கொடுங்கங்கய்யா. சரி, ஏற்கனவே பேசியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் பேசுவோம். நன்மணி ஐயா சொல்லும் பொழுது அது தனித்த மனமான ஒரு நிலைன்றத சொல்லுவாருங்க. அங்க அந்த தனித்த மனம்தான் அந்த இடத்துல, அதாவது எந்த ஒரு புலன்களோடும் அது இயங்காம தனித்து நிற்குது அந்த இடத்துல மனம். அதுதான் அப்படின்றத அவர் சொல்வாருங்க. அதையும் ஒரு உணர்வா எடுத்துக்கிறோங்க. ஆனா அதையெல்லாம் கடந்து எதுவும் இல்லாத ஏதுமற்ற ஒரு ஏகாந்த நிலையோட இருக்கிற அந்த உணர்வு தான் சரியான உணர்வு அப்படிங்கிறது எடுத்துக்கிறோங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரிஷிவமா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. ஐயா நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? யார் கேள்வி? மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க. அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கமாகவும் சிறப்பாக விளக்கம் அளித்த பழனியிலிருந்து நம்மளுக்கு அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகளுக்கு பின் உலக நல வாழ்த்து. தினமும் காலை 5:40க்கு தவமும், அதைத் தொடர்ந்து
சிந்தனை துளிகளும் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. மாலை தவத்தினை தொடர்ந்து நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் பகுதி 33 வந்து ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. இது தொடர் வகுப்பு நாளையும் நடைபெறும். சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமை மாலையும் நிகழ்வுகள் நடைபெறாது. வெள்ளிக்கிழமை காலை கருமைய சாந்தி தியானமும் சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் நடைபெறும். மே 1 முதல் 31 வரை ஆழ்நிலை துரியதவம் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்பட உள்ளது. அன்பர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தினமும் காலை 4:40க்கு 4:40க்கும் மாலை 5:40 மணிக்கும் இணைப்புல வந்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இணைப்புல வந்து முதல்ல வந்து இனிமையான இசை வந்து ஒளிபரப்பப்படுகின்றது. அதை அனைவரும் ஒரு கேட்டு தவநிலையில் அப்புறம் தவம் செய்தால் அனைவருக்கும் சிறப்பா அமையும் தான் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ரிஷி பாபா அம்மா நீங்க பாடலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வருமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தை சேர்த்த ரிஷி பாபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அனைவரும் நாளை காலை 4:40க்கு இணைப்பில் இணைந்து இசையோடு தவம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.